செங்கல்பட்டில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பகுதி மக்கள் மனு கொடுத்துள்ளனர். செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் மனு ஒன்றை வழங்கினார். அதில் 2019ஆம் ஆண்டு காலாவதியான பரனூர் சுங்கச்சாவடி கடந்த 5 ஆண்டுகளாக வாகன ஓட்டிகளிடம் 28 கோடி ரூபாயை கட்டணமாக சுரண்டியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காலாவதியான இதுபோன்ற சுங்கச்சாவடிகளில் 40% கட்டணம் மட்டுமே பராமரிப்புக்காக வசூலிக்க வேண்டும் என்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் விதி இருந்தும் அதனை மீறி கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வாகன ஓட்டிகளிடம் பணம் வசூல் செய்வதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியை அகற்ற பல கட்ட போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறிய மக்கள் பல லட்சம் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் அகற்றித் தர வேண்டும் என்று இன்று நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறேன். மிக துரிதமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.